أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما அல்லாஹுவும் வானவர்களும் நபி மீது ஸலவாத்துக்கள் கொண்ட விஷயம் நபி சல்லல்லாஹு சொல் இன்றும் இப்போதும் எப்பொழுதும் நம் உயிர்நம் சலாத் சொல்வோக அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதனின் நபியில் உம்மி வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ ஸல்லிம் தஸ்லீமா. கண்ணியத்திற்குரிய பேரன்புக்குரிய சொந்தங்களே, இன்று மக்கத்துல் முக்கர்ரமா கஅபத்துல் முஷர்ரஃபாவின் இமாம் ஷேக் தக்தூர் அல் மாஹிர் அல் முஐகிலி அவர்கள் ஆற்றிய ஜும்ஆ ஹுத்பா பிரசங்கத்தின் இரண்டாம் அமர்வில் ஒரு அற்புதமான இறைவசனத்தை மேற்கோள் காட்டி சில விவரங்களை கூறினார்கள். அதிலே இறைவசனம் யௌம தஷ்ஹது அலைஹிம் அல்சினத்துஹும் வ ஐதீஹிம் வ அர்ஜுலுஹும் பிமா கானு யஅமலூன். மறுமை நாளிலே ஒரு மனிதனுடைய நாவுகளும் கைகளும் கால்களும் அவனுக்கெதிராக சாட்சி சொல்லும். இதை கூறி இந்த வசனத்தை மேற்கோள் காட்டி நம்முடைய நாவுகளிலிருந்து பிறர் பற்றி புறம் பேசுதல், கோள் சொல்லுதல், ஆகாதவைகளை பேசுவதை விட்டும் தவிழ்ந்து கொள்ள வேண்டும். அவ்வாறு அந்த காரியத்தை செய்யும் பொழுது மலை போன்ற நன்மைகள் இருந்தாலும் அந்த நன்மைகள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் போய்விடும் என்று கூறி, அதைத் தொடர்ந்து நம்முடைய நாவுகளிலிருந்து இறை தியானங்கள், அந்த தியானத்தை பற்றி சொல்லும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய ஹதீஸை மேற்கோள் காட்டினார்கள். சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி தம்லஉ அவு தம்லஆனி மா பைனஸ் ஸமாஇ வல் அர்த். நம்முடைய நாவுகளில் சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ் ஆகிய இறை தியானங்களை ஓதுவதன் காரணமாக அதன் நன்மைகள் வானங்களுக்கும் பூமிக்கும் மத்தியில் நிறைத்து கொடுக்கப்படும் என்ற இந்த சுப செய்தியை சொல்லி, நம்முடைய நாவுகளில் பிறர் பற்றி புறம் பேசுதல், கோள் சொல்லுதல் ஆகியவற்றில் தவிழ்ந்து இறை தியானங்களில் நம்முடைய நாவுகளை நாம் பயன்படுத்துவோமாக என்ற இந்த கூற்று இரண்டாம் அமர்விலே இமாம் அவர்கள் நமக்கு கூறினார்கள். எல்லாம் வல்ல இறைவன் நம்முடைய நாவுகளை பாதுகாத்து அந்த நாவின் மூலமாக சுவனம் செல்லக்கூடிய நன்மக்களாக ஆக்கி அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும்.